வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்கள் இன்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம். 6 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று செயல்படுத்தப்படுகிறது ஆக்சியம் 4 திட்டம். நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெறுகிறார் சுக்லா. 14 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்கிறார். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் உரிய ஆதாரங்களின் அடிப்படையிலேயே நடிகர் ஸ்ரீகாந்த் கைது. வழக்கு தொடர்பாக 2 எஸ்ஐகளிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நுங்கம்பாக்கம் காவல்துறை அறிக்கை. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் 2 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி. அஜய் வாண்டையார் உள்ளிட்ட கூட்டாளிகளுடன் இணைந்து பிரசாத் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை தகவல். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணா நேரில் ஆஜராக நுங்கம்பாக்கம் காவல்துறை சம்மன். நடிகர் ஸ்ரீகாந்த் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் உத்தரவு. நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகவில்லை என்றால் போதைப்பொருள் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்காது. போதைப்பொருள் வழக்கில் கைதான நடிகர் ஸ்ரீகாந்த் பாவம் என சீமான் வருத்தம். வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு. வேலூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைக்கிறார். வேலூரில் பல்நோக்கு மருத்துவமனை என்ற பெயரில் அரைகுறையாக கட்டப்பட்ட கட்டடத்தை முதலமைச்சர் அவசரமாக திறப்பது ஏன்? மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறையை சரி செய்யாமல் மருத்துவமனை திறக்கப்பட உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. வேலூரில் முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கும் பல்நோக்கு மருத்துவமனையில் கட்டிடப் பணிகள் முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. ஆதாரமில்லாமல் அறிக்கை விடுவது எடப்பாடி பழனிசாமிக்கு வாடிக்கை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. மாம்பழங்களை உரிய விலையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மாம்பழ கூழுக்கான ஜிஎஸ்டியை 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைக்கவும் வலியுறுத்தல். ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்கள் 651 பேரை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திருநீரை அழித்தது குறித்து பேசுவோர் என்னை மேல்பாதி கோவிலுக்குள் அழைத்து செல்ல முடியுமா என திருமாவளவன் கேள்வி. புண்ணியம் கிடைக்கும் என திருநீர் பூசவில்லை, அவமதிக்கும் நோக்கில் அதை அழிக்கவும் இல்லை என விளக்கம். உலகில் இந்து மதம் என்று ஒன்றே கிடையாது என விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. அணு ஆயுதங்களால் கூட தகர்க்க முடியாதது இந்தியாவில் உள்ள சாதிய கட்டமைப்பு என சாடல். இருக்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை, பிளாஸ்டிக் சேரில் என்ன தரையில் கூட அமர்வேன். எங்கள் இயக்கம் சட்டமன்ற, நாடாளுமன்ற சீட்டு பேரம் பேசுவதற்கு அல்ல எனவும் திருமாவளவன் பரபரப்பு பேச்சு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனையே சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். சென்னையில் விசிக விருது வழங்கும் விழாவில் நடிகர் சத்யராஜ் பேச்சு. (2026) சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தொகுதி எது? பொறுத்திருங்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவுடன் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் சந்திப்பு. 2026 சட்டப்பேரவை தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தியதாக தகவல். சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பாதுகாப்பு ஒத்திகை.
கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்குகளில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு. அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணையை 3வது நீதிபதிக்கு மாற்றம் செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கோவில் திருவிழாவில் சாதிய பாகுபாடு இருப்பதாக வழக்கு. எவ்வித சாதிய பாகுபாடும் இல்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து இன்று முதல் 7 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு. 1251 மில்லியன் கன அடி நீரை திறந்துவிட தமிழக அரசு அனுமதி. திருச்செந்தூர் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவனை தற்கொலைக்கு தூண்டியதாக 4 ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு. பள்ளி மாணவன் தற்கொலை சம்பவத்தில் 4 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்து பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. ஆவடியில் ஓடும் ரயிலில் படிக்கட்டில் தொங்கியபடி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர்கள். கானா பாடலுடன் வீடியோவை இன்ஸ்டாவில் பதிவிட்டதால் பரபரப்பு. கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்தில் 5 மாத கர்ப்பிணி பெண்ணை தாக்கிய வழக்கு. காவலர் ராமனை சஸ்பெண்ட் செய்து திருவள்ளூர் காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை. மயிலாடுதுறையில் சாலையோரத்தில் அமர்ந்திருந்தவர்கள் மீது மர்ம நபர்கள் பட்டா கத்தியால் தாக்கியதால் பரபரப்பு. சரமரியாக வெட்டும் காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை. ஓமலூர் காவல் நிலையத்தில் புகுந்து சப் இன்ஸ்பெக்டரை மிரட்டிய நபர். விரலை நீட்டியபடி மிரட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு ஜூலை 4 முதல் 8ஆம் தேதி வரை 400 சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை. தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து கோயில் வாசல் வரை 30 கட்டணமில்லா சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டம். தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். அவகாசம் வழங்குவதற்கான வாய்ப்பும் இல்லை என தகவல். சீன துணை அதிபருடன் மத்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்பட்டு பிராந்திய அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை. அகமதாபாத் ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி வெளிநாடு அனுப்பப்பட்டதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை. இந்தியாவிலேயே விமானத்தின் கருப்பு பெட்டி ஆய்வு செய்யப்படும் என்றும் மத்திய அமைச்சர் ராம்மோகன் விளக்கம். பெங்களூரு அருகே கடைக்கு சென்ற பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட கஞ்சா போதை கும்பல். இளைஞர்கள் பெண்ணை சரமரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. ஒடிசாவில் பசு கடத்தலில் ஈடுபட்டதாக பட்டியலின நபர்கள் மீது கொடூர தாக்குதல். கால்நடைகள் போல் வாயில் புற்களை கொடுத்தும் சாலையில் நடக்க வைத்தும் கொடூரம். மத்திய பிரதேசத்தில் தவறி விழுந்த கன்றுக்குட்டியை காப்பாற்ற கிணற்றில் குதித்த 5 பேர். கிணற்றிலிருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். அரபு நாடுகளுக்கு மீண்டும் விமானம் சேவையை தொடங்கிய ஏர் இந்தியா. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் சற்று தணிந்துள்ளதால் நடவடிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் இஸ்ரேல் நாடுகள் மீறிவிட்டதாக அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. அணுசக்தி திட்டத்தை இனி ஒருபோதும் ஈரான் கட்டமைக்க முடியாது என்றும் திட்டவட்டம். காசாவில் உதவி மையத்தில் திரண்ட மக்கள் கூட்டத்தின் மீது இஸ்ரேல் ராணுவத்தினர் துப்பாக்கிச் சூடு. 25 அப்பாவி மக்கள் உயிரிழந்த நிலையில் 146 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி.
இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56,000ஆக உயர்வு. நாள்தோறும் அப்பாவி பொதுமக்கள் பலியாகி வருவதாகவும் பாலஸ்தீன சுகாதாரத்துறை தகவல். பிலிப்பைன்ஸ் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவு. இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி அசத்தல். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரில் திருப்பூர் அணி அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வீழ்த்தி அபாரம்.